சவுதி அரேபியாவில் ஒரு வீட்டுக்கு டிரைவராக வந்தால் எந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்ரோ போகிறீங்களா? நீங்கள் வந்து வீட்டு டிரைவருக்கு வந்தால் வண்டி மட்டும் தான் ஓட்ட முடியுமா நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. ஆனால் வண்டி மட்டும் தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு வராதுங்க, எல்லா வேலையும் இங்கே பார்க்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வீட்டு டிரைவராக வந்தால் எப்படி வேலைகள் இருக்கும், எந்த மாதிரியான வேலைகள் இருக்கும், எப்போ வேலைகள் இருக்கும், எப்படிலாம் வேலைகள் இருக்கும் எல்லாம் நான் உங்களுக்கு பக்காவாக டீட்டெயிலாக புரிய மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைம் பார்த்தினா காலைல வந்து 7:50 ஆச்சு. என்னோட முதல் டியூட்டி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து ஸ்கூல் ட்ரிப்பு டியூட்டி போகலை, எனக்கு ஸ்கூல் டியூட்டி இல்லை. நேற்றுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நாளே ஸ்கூல் இல்லைன்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெட்ரோவில் நிற்கேன். மெட்ரோவில் வந்து ஒரு பொண்ணு கூட வந்திருக்கேன். சரிங்களா, கிங்ஸ் சொல்லிட்டு ஒரு காலேஜ் போகிற மெட்ரோ தான். நான் லாஸ்ட் டைம் வந்து பண்ணேன் அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் உள்ள மெட்ரோ, இந்த இங்கே தான் இருக்குது, இந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இங்கே தான் வந்திருக்கேன். இங்கே வந்து இப்போ நான் பண்ண விட்டாச்சு. நான் இப்போ வந்து இங்கேருந்து ரூம் கிளம்புறேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்ன வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஃபஸ்ட் டியூட்டியை முடிச்சுட்டு வந்து அடுத்ததான் வந்து மெட்ரோக்கு வந்தாச்சு. நான் இப்போ வந்து மெட்ரோவில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். சவுதி அரேபியாவில் ஒரு வீட்டுக்கு டிரைவராக வந்தால் எந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, நான் உங்களுக்கு பக்காவாக எப்படி இருக்கும் என்ன அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேன்பா, பார்க்கலாமா? வீட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வந்தால் எப்படி வேலைக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து சவுதி அரேபியா எடுத்துக்கலாம், வேறு நாட்டை நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா எனக்கு வேறு நாட்டை பற்றி தெரியாது, நான் சவுதி பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு என்னோட டியூட்டி பார்த்துக்கலாம். காலைல வந்து ஸ்கூல் டியூட்டி இல்லை, அதனால் வந்து ஸ்கூல் போகிற பொண்ணு வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் போட்டிருக்கு, 8 மணிக்குள்ளே போகணுன்ட்டு. ஸோ அங்கே போக வேண்டியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டியூட்டி வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்து, அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல அது பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அங்கே கூட ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. திரும்ப இமாம் காலேஜ் 2 பொண்ணுங்க வந்து காலேஜுக்கு போவோம். ஸோ அவங்களையும் கொண்டு மெட்ரோ விட்டுட்டு நான் இப்போ ரூம் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து நம்மளுடைய டாப்பிக்கை பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்டு டிரைவராக வந்தால் எப்படி வேலைகள் இருக்கும், எந்த மாதிரியான வேலைகள் இருக்கும், எப்போ வேலைகள் இருக்கும், எப்படிலாம் வேலைகள் இருக்கும் எல்லாம் நான் உங்களுக்கு பக்காவாக டீட்டெயிலாக புரிய மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் லைக் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிரைவிங் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வீட்டு டிரைவருக்கு வந்தால் வண்டி மட்டும் தான் ஓட்ட முடியுமா நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை, நிறைய வேலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வண்டி ஓட்டுறது மட்டும் சொல்லேன். வண்டி ஓட்டுறதுல வந்து என்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த இதை வந்து நிறைய கேட்டகரி வீடு இருக்குது. சில வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, சில வீட்டில் கொஞ்சம் டஃப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சில வீட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி மிங்கிளாகி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரியான மக்கள் இருக்காங்க இங்கே. எல்லாம் நம்மளே மாதிரி தான். நல்லவங்க வீட்டில் நல்ல மாதிரி இருக்கும், கொஞ்சம் மோசம்னா மோசம், அப்படி தான். சரிங்களா, ஓகே. நல்லவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எல்லாமே காமனாக வந்து ஸ்கூல் டியூட்டி இருக்கும். ஸ்கூலில் கொண்டு ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க இருந்தால் நீங்கள் தான் கொண்டு ஸ்கூலில் விட மாதிரி இருக்கும். காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இருந்தால் நீங்கள் தான் கொண்டு காலேஜில் விட மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்க இருந்தால் நீங்கள் தான் கொண்டு விட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த மூணுமே வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக உள்ள ஒரே விஷயந்தான். ஏன்னா அவங்க யாருமே வந்து அவங்க அப்பாவோ பிரதர் யாராச்சும் இருந்தாங்களோ அவங்க கொண்டு ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு போக மாட்டாங்க. நம்ம தான் கொண்டு ஸ்கூலில் காலேஜில் கொண்டு விடணும். இதுதான் இங்கே இப்படி இருக்கும். அல்லாமல் அவங்க அப்பாவை கொண்டு விடுவாங்க, அவங்க அண்ணன் கொண்டு விடுவாங்க, அந்த கதையை இங்கே கிடையாது. நீங்கள் டிரைவராக வந்திருக்கீங்க, இதில் உங்கள் வேலை நீங்கள் தான் பார்த்து ஆகணும். இது போக வந்து செப்பரேட்டாக வந்து பொண்ணுங்க வந்து பசங்க இருந்தால் பசங்க மேக்ஸிமம் கார் ஓட்டி அவன் பாட்டுக்கு கொண்டு காரை கொண்டு போயிடுவானுங்க. உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டானுங்க. எங்கேயாவது ஒரு இடத்த மட்டும் தான் கேட்பானுங்க, இந்த வர சொல்லுவானுங்க. பொண்ணுங்க வந்து மேக்ஸிமம் கார் ஓட்டிச்சுன்னா பிரச்சனை இல்லை. கார் ஓட்டோடைய பொண்ணுங்களாக இருந்தால் அதுவே அதுக்கு அதே பார்த்துக்கும். எப்போது உட்காத உங்களுக்கு கூடும். கார் ஓட்ட தெரியாமல் இருந்தால் வந்து நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும். பொண்ணுங்க வந்து இந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை நைட்னா வந்து அங்கே எங்கேயும் சுற்ற போகும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும், மால் போகும், காஃபி தான் போகும், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும். இது எல்லாமே நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். அது இல்லாமல் வந்து இந்த வீட்டில் உள்ள மாமா வந்து கடைக்கு போகும், இந்த காய்கறி வாங்க போகும், ப்ரோசிங் சென்டர் போகும், துணி கடைக்கு போகும், டெய்லர் கடைக்கு போகும், ரைஸ் மில்க்கு போகும், மளிகை ஜாமான் வாங்க போகும், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும். இது எல்லாமே நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். இதுக்கும் அவங்க ஹஸ்பண்டு போக மாட்டாங்களா, இல்லை அவங்க பையன் கூட்டு போக மாட்டானா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கிடையவே செய்யாது, கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் தான் செய்தாகணும். சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். இதுக்கு வந்து டைமிங் உண்டா நண்பான்னு கேட்டால் டைமிங்லாம் கிடையாது. அவங்க ஃபோன் டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், கார் எடுத்துகிட்டு கூட்டு ஓட வேண்டியதான். அது எப்போ கூட்டாலும் சரி தான். ஓகேயா, இது வந்து வண்டி ஓட்டுற வேலைகள். இது வந்து நார்மலாக எல்லா வீட்டில் உள்ள ஒரு விஷயம் தான். இதில் வந்து சில வீட்டில் வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர் ஆட்கள் இருப்பாங்க. சிலவங்க வந்து ரொம்ப ஓவராக
நம்மளை திட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டாங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தோட்டங்கள் இருக்கும். இப்போ இந்த ஒரு மரணிக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மரம் உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி மரம் வந்து சில வீட்டில் வந்து வச்சு விட்டு போனாங்க. இது என்ன மரம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இலை வந்து உடனே காஞ்சி கீழே விழும். அப்போ வீட்டுக்கு வாசலில் விழும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் குப்பையெல்லாம் மாற்றி போட்டுரு இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில வீட்டில் வந்து தோட்டங்கள் வச்சுருப்பாங்க அவங்களே செப்பரேட்டாட்டு. அப்போ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாச்சா தென் வந்து வீட்டோட வறண்டாங்களா, நம்ம வீட்டில் வறண்டா ஒன்று தெரியுமா, வறண்டாயில் வந்து இங்கே வந்து காற்று அடிச்சுன்னா வந்து மண் காற்று அடிக்கும் சில டைம்ல. அப்போ மண் காற்று அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அது வாரத்தை ஒரு நாள் கண்டிப்பாக மண் காற்று அடிச்சிடும், மண் கொஞ்சம் அப்படி குமிஞ்சிடும். அப்போ இதை வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட, கொஞ்சம் வாஷர் எடுத்து வந்து அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுரு அப்படின்பாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து எல்லா வீட்லேயும் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. 100க்கு 50 வீட்டில் நடக்கும், 50 வீட்டில் நடக்காமல் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து அவங்க வீட்டில் வந்து குப்பைகள் இருக்குங்களா, அவங்க சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்டு சப்பு சவுறு குப்பைகளை வந்து ஒரு பெரிய கீஸில் கவரில் வந்து கட்டி வைப்பாங்க, ஒரு கருப்பு கலர் கவரில். அவங்க வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் குப்பை தட்டி இருக்கும். ஆனால் வந்து குப்பை தட்டி இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க, வந்து இதை வந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போட்டுரு. ஏன்னா அவங்க வீட்டு வாசலில் வச்சா வந்து எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இந்த பூனை வந்து அதெல்லாம் பிச்சு என்ன ஆயிரும்னா இல்லாமல் ஆயிக்கிறோம். அதுக்காக வந்து உடனே வந்து குப்பை தட்டில் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு நண்பா. ஆனால் வந்து எனக்கு ரூம் கிட்ட நெருங்கியாச்சு. நெக்ஸ்ட் டியூட்டி நான் வந்து போகும்போது நான் வந்து அடுத்த உள்ள கதையை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய மாதிரி சொல்லி தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நான் பேசினது இல்லாமல் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஹவுஸ் வேறு வந்தால் எப்படிலாம் வேலைகள் இருக்கும் இல்லை, நான் உங்களுக்கு பக்கவாக சொல்லியிருந்திருக்கேன். வண்டி மட்டும் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் வந்து ஓட்ட முடியாது. வண்டி கூட நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்தாகணும். இது எல்லா வீட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது, ஏதாச்சும் 1-2 வீட்டுகளில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அப்புறம் என்ன சொல்லுறதுக்கு வேறு வந்து எந்த வேலையும் கேட்க அதிகமாட்டு. ஒன்று வண்டி ஓட்டணும், ஃபுல்லாக அவங்களுக்கு உள்ள வேலைகள் செய்யணும், ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி வேலையை கூப்பிட்டு போகணும். அப்புறம் வந்து மாலுக்குலாம் போனால் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் வீட்டு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதுக்கு வந்து நம்மளாக கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், கூட்டிகிட்டு போகணும். வேறு இந்த மாதிரி தோட்டங்கள் இருந்தால் தோட்ட வேலைகள் இருக்கும். அப்புறம் வந்து காரு வந்து சில வீட்டில் வந்து கழுவ சொல்லுவாங்க, சில வீட்டில் வந்து கடலை விட்டு கழுவ சொல்லுவாங்க, சில வீட்டில் வந்து அவங்களே கழுவ சொல்லுவாங்க. இது பின்ன என்ன இருக்குது, இவ்வளோ தான் கைச்சு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சிலவங்க வந்து என்னென்னா இந்த எப்படி சொல்லிருக்கு, இந்த இஸ்திரான்னு சொல்லிட்டு இடம் சொல்லுவாங்க. இந்த சவுதியெல்லாம் சேர்ந்து இருந்து இந்த காவாட்டியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே பார்ட்டி பண்ணிட்டுருப்பானுங்க. வீக்கெண்ட் ஆகிட்டுனா அங்கே டிரைவரை குடிச்ச டைம் கூப்பிட்டு போயிடுவானுங்க, கூப்பிட்டு போய் அங்கே போய் காவா போட விட்ருவானுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தால் எப்படின்னு, அதாவது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து விசா கொடுத்தா அது பார்த்து டீட்டெயிலாக கேட்டு எடுத்து வாங்க. ஆனால் வண்டி மட்டும் தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு வராதுங்க, எல்லா வேலையும் இங்கே பார்க்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஏற்றிக்கணும். சரிங்களா, அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்புறம் இங்கே வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தரேன். வேறு ஏதாச்சும் டவுட்டு வேறு என்ன இருக்குது இந்த வேலையை பற்றி, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே ரொம்ப பெரிய கஷ்டப்படலாம் வேண்டாம். இவ்வளோ தான் மேட்ரு. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு இது போக போக பழகிடும். ஆனால் வந்து உங்களுக்கு டியூட்டி இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் வந்து இருக்காது. உங்களுக்கு போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், சில டைம் கூடும் குறையும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி எப்பவுமே போகாது. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ரொட்டீனுக்கு வரலாம். காலையில் வந்து மெட்ரோவுக்கும் போயாச்சு. ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரி போன்னு சொன்னால பொண்ணு விட்டுட்டு நான் இப்போ ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் போட்டு நீ எங்கே இருக்கா, கொஞ்சம் ரூம் வீட்டுக்கு வான்னு சொல்லிச்சு. அங்கே பார்க்கிங் பண்ணி நிற்க வேண்டாம் ஹாஸ்பிட்டலில், நேராக ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த பொண்ணுங்க வெளியே போகமா இருக்கும். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 9 பொண்ணுங்க உண்டு. 9 பொண்ணுங்களுக்குமே நான் மட்டும் தான் டிரைவர், வேறு யாருமே டிரைவர் கிடையாது. அந்த 9 பொண்ணுங்களையும் காலேஜ், ஸ்கூலு, ஆஃபீஸு, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே இங்கே காஃபி அங்கே இங்கே நான் எல்லாமே கூப்பிட்டு போவேன். அது போக பார்த்தீங்கன்னா வந்து என் மாமாவுக்கு வீட்டு தேவையான பொருட்கள், அதாவது காய்கறி பொருள், இந்த மாதிரி பொருள் எல்லாமே என் வீட்டில் வந்து உண்டு. இந்த வேலை நான் எல்லாமே செய்வேன். எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இதெல்லாமே பழகி போச்சு. ஃபஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்து 9 பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு போய் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. அப்புறம் போக பழகி போச்சு. இப்போ வந்து அதிகம் வேலையும் இல்லை, ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நான் வந்து நான் ரொம்ப வருஷம் ஆகிட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து வேலை தரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி நார்மலாக போயிட்டுருக்கு. ஓகே, நான் இப்போ அடுத்த டியூட்டி எங்கே போகிறேன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி போடலாம் கைஸ், ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து நான் எங்கே போனேன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து குயிக்காக போய் வர சொல்லிட்டாங்க.
நான் வந்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பொண்ணு வந்து வேலை பார்க்குது இங்கே என் வீட்டில் ஒரு பொண்ணு. அப்போ அது வந்து அதோட ஆஃபீஸுக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் தான் ஆஃபீஸு, இந்த பக்கம் தான் ஆஃபீஸ் இருக்குது. கொண்டு இங்கே விட்டுட்டு நான் இப்போ ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். இப்போ நான் எனக்கு வந்து பயங்கர வேலை இருக்குது கைஸ். இனி வந்து ரூம் போகலை, நேராக மெட்ரோ போகணும். ஃபஸ்ட்டு இப்போ மெட்ரோ போய் மணி இப்போமே 10:30 ஆச்சு. 11 மணிக்கு ஒரு பொண்ணு மெட்ரோவில் வந்து இறங்கும். அந்த பொண்ணை கூப்பிட போகணும். அடுத்து அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலில் ஒரு டீமை விட்டு வந்திருக்கேன், அங்கே போகணும். அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். திரும்ப இந்த பொண்ணு எப்போ வரேன்னு தெரில. இப்போ நான் விட்டு போகிறல, இந்த பொண்ணு எப்போ வரேன்னு தெரில. இந்த பொண்ணை கூப்பிட வரணும். அதுக்கடுத்தது 2:30 to 3:30 வந்து இமாம் காலேஜ் போன பொண்ணுங்களை போய் கூப்பிட போகணும் மெட்ரோவில் போய். இந்த மாதிரி பயங்கர வேலை இருக்குது. எப்படி இன்றைக்கி தானே சால்வ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். நான் முடிச்சு தானே ஆகணும். இப்போ போகிற வழியில் நேராக ரூம் போகாமல் மெட்ரோ போய் மேக்ஸிமம் ஒரு அரை மணிக்கு ஆகும் நினைக்க மெட்ரோ போகிறதுக்கு. அந்த கிங் சவுத் காலேஜ் போன பொண்ணை கூட போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை மணிக்கு ஆகும் நினைக்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு மெட்ரோ போகிற வேண்டிய இடம். அப்படி போகிற வழி தான் போய் பொண்ணை போய் கூப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போய் விட்டுட்டு திரும்ப அங்கேருந்து ஆஸ்பத்திரி போகணும். ஆஸ்பத்திரிக்கு எப்போ போகிறோன்னு தெரில, டைம் தெரில. அவங்க என்ன எதுவுமே சொல்லவே இல்லை, எத்தனை மணிக்கு 10 மணிக்கு போகணுன்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அது ஒன்றுட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கணும் எத்தனை மணிக்கு வரணுன்ட்டு. திரும்ப இந்த பொண்ணு எப்போ வருதுன்னு எனக்கு தெரில, பார்க்கட்டும். இன்றைக்கி பயங்கர வேலை. நேற்றுக்கு முந்தானத்து வந்து அதிக வேலையே இல்லை, சும்மாவே இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்களா பயங்கர வேலை இருக்குது. இப்படி தான் வந்து வேலைகள் இருக்கும் நம்ம வேலையை. ஒரு நாள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது யூடியூப் வியூஸ் மாதிரி ஒரு நாள் நல்ல வியூஸ் போகும், ஒரு நாள் வியூஸே போகாது. அந்த மாதிரி தான். அவசரம் மட்டும்தான் நம்மளால எதுவுமே வந்து பேச முடியாது. எனக்கு வேலை இன்னைக்கு இப்போ பயங்கர இதாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது. தொடர்ந்து இப்போ 4 வேலை கண்டினியூ பண்ணணும். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். சரியான டிராஃபிக்குங்க, பயங்கர டிராஃபிக். இவ்வளோ இடம் தான், கொஞ்சம் இடம் தான் டிராஃபிக் இருக்கு. நான் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் இடம் தான் டிராஃபிக் காமிக்குது. ஆனால் இப்போ இங்கே வேலை நடந்துருக்கனால நம்ம இங்கே பாலம் வேலை நடந்துட்டுருக்கு, அதனால வந்து ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. இது வந்து சவுதி ஃபினான்சியல் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா. நைட்லாம் வியூ பக்காவாக இருக்கும். அதுதான் இங்கே பாலம் வேலை நடந்துட்டுருக்கு, அதனால தான் பயங்கர டிராஃபிக். நண்பர்களே, ஃபைனலாக வந்து மெட்ரோ ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக்கு. ஒரு லோ டிராஃபிக்கில் வந்து மேனேஜ் பண்ணி இங்கே வந்துட்டேன். இனி இங்கேருந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு வீட்டு போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு டீம் இருக்குது, அந்த டீமை நான் கூட போகணுமா இல்லை அங்கே வந்துட்டாங்களா எனக்கு எதுவுமே தெரில. அப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இருக்காது. இந்த மெட்ரோ கிடையாது, வேறு மெட்ரோ. அது கூட பக்கம்தான் டிராஃபிக், அது கூட உடனே வந்துடலாம், பக்கம்தான். அப்புறம் வந்து இப்போ ஒரு பொண்ணை ஒன்று விட்டு வந்தேன் ஒரு இடத்துல உண்டு. அங்கே தான் வந்து டிராஃபிக் ஆகக்கூடிய ஏரியா. அங்கே தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு, மெட்ரோ போகிறதுக்கு. பார்த்தீங்களா, ஓகே. நான் வந்து இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணணும், நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் வெளியே வாங்கன்ட்டு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துட்டு நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணி போடலாம் கைஸ், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஸ்கூல் டியூட்டி மட்டும் தான் இல்லை, மற்றபடி நான் வச்சு செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பொண்ணு காலேஜுக்கு போச்சு, நான் கொண்டு விட்டு வந்தேன் மெட்ரோவில். அந்த கிங் சவுத் காலேஜ் போகிற பொண்ணு, அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் உள்ள மெட்ரோ. அப்புறம் வந்து நேராக இங்கே வந்திருக்கேன். இந்த மெட்ரோ இப்போ போகிறல, இந்த மெட்ரோவுக்கு வந்து 2 பொண்ணுங்க காலேஜ் போச்சு, இமாம் காலேஜுக்கு கொண்டு விட்டு வந்தேன் மெட்ரோவில். திரும்ப வந்த உடனே அடுத்தது வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போலே அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற வந்து ஒரு லொக்கேஷன் போட்டு விட்டுச்சு, அங்கே கொண்டு விட்டேன். வேறு அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவும் கொண்டு விட்டுட்டு நான் பார்க்கிங் நிற்கணும்னு நினச்சேன், ஆனால் பார்க்கிங்கில் இல்லை. திரும்ப இன்னொரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு வீட்டில் வந்துட்டு, நீ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. நேராக வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணு இங்கே போச்சு. அந்த பொண்ணோட ஆஃபீஸ் போயிட்டு, அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகும், ஆனால் அடிக்கடி போகாது. அந்த பொண்ணுக்கு எப்படி வேலைன்னு எனக்கு உண்மையாக தெரியவே செய்யாது, ஆனால் அடிக்கடி நான் அந்த லொக்கேஷன் போவோம். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரிச் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அந்த லைனில் தான் அந்த பொண்ணோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து நீ நேராக வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு, நான் நேராக வீட்டுக்கு போக முடியல. எனக்கு வந்து திரும்ப மெட்ரோவில் ஒரு பொண்ணு வரும், 11:30 போல் வரேன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு அப்படியே போய் பிக்கப் பண்ணிட்டு, யார் ஃபஸ்ட் விட்ட பொண்ணு, அதாவது அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஒன்றுலாம் அங்கே விட்ட பொண்ணு, அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். கொண்டு வீட்டை விட்டுட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு உடனே மாமா மெசேஜ் போட்டுச்சு, நீ வந்து எங்கே இருக்கா, வீட்டில் இருந்தால் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வா, வந்து பார்க்கிங் போட்டு கொஞ்சம் நேரம் இல்லை, நான் வந்த உடனே வந்து உனக்கு மெசேஜ் பண்ணேன்னுச்சு. திரும்ப அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்துட்டு சரியான வேலை கைஸ். ஐயோ சொல்லவே முடியல என்னால்.
திரும்ப கதை கேளுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டில் வந்து இருந்தேன். அடுத்த ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வந்து மெசேஜ் பண்ணி இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தைய எடுக்க போண்டி வந்து அங்கே போனோம் நீ வான்னு சொல்லிச்சு. அதை கூப்பிட்டு வந்துட்டு திரும்ப நேராக மெட்ரோ வந்து நிற்கேன். பார்த்தீங்களா, மெட்ரோ ரீச் ஆகியாச்சு. இப்போ 4 மணிக்கு வந்து பொண்ணுங்க வரோம். டைம் வந்து கிட்டத்தட்ட 4 போகுது, 3:45 ஆகியாச்சு. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பொண்ணு வழி வந்துடும். அப்படியே கூப்பிட்டு நேராக ரூம் போட்டு கைஸ். இது நெக்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போச்சுல, அந்த பொண்ணை போய் நான் கூப்பிட போகணும். அந்த பொண்ணு எப்போ கூட போகணும் எனக்கு டைம் தெரில, எதுவுமே மெசேஜ் பண்ணல. இந்த மணிக்கு வா அத்தனை மணிக்கு வா எதுவும் சொல்லவே இல்லை. அது வேறு கொஞ்சம் லாங் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் போகணும். டிராஃபிக் இல்லைன்னா குயிக்காக போயிடலாம், டிராஃபிக் இருந்தால் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். பார்க்கலாம், அங்கே போகும்போது நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போடலாம். ஓகேங்களா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி எல்லாமே முடிச்சிட்டேன். அதாவது பெரிய டியூட்டி எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக வந்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ் பேராகி போச்சுல, அந்த பொண்ணு வந்து வரும்போது வந்து ரிட்டன் மெட்ரோலே வந்துட்டு, என் பக்கத்தில் உள்ள மெட்ரோலே, அதாவது பக்கத்து ஸ்டேஷனில் உள்ள மெட்ரோலே வந்துட்டு அந்த பொண்ணு. அது ரொம்ப நல்லதாகி போச்சு. என்கிட்ட நான் வந்து ரிட்டன் கூட போனீங்களா, இங்கேருந்து 1 மணிக்கூர் ஆகும் ட்ராவலே, திரும்ப வரும்போது 1 மணிக்கூர் ஆகும், 2 மணிக்கூர் கடுப்பாக ஆகிரும். அதில் வந்து வண்டி ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கும், வெறுத்துரும். அதனால் வந்து எப்படிடா போகிறான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து கரெக்டாக மெட்ரோவில் ஏறி வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு நான் அப்படியே போய் கூட்டம் வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து எனக்கு வேலை இருக்குமான்னு தெரில, மேபி இருந்தாலும் பக்கத்தில் தான் எங்கேயும் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போடலாம். ஸோ இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து இந்த வீட்டு டிரைவருக்கு வந்தால் என்னென்ன மாதிரிலாம் வேலைகள் இருக்குன்னு நான் பற்றி பேசியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து யாருமே வந்து இந்த வீட்டு வேலையை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து வண்டி மட்டும் தான் ஓட்டணும்னு நினச்சி வரக்கூடாது. நிறைய வேலைகள் இருக்குது, அது ஒவ்வொரு வீடுகளில் பொறுத்து இருக்குது. இதே நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி மட்டும் ஓட்டினா போதும், வேறு உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. ஸோ ரெண்டுக்குமே தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இந்த விலாக் நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் பாய், சாப்பிட்டு தூங்குங்க, குட் நைட், டாட்டா.